இந்தா சாப்பிடு. வேணாங்க. பரவாயில்ல சாப்பிடு. நீ சாப்பிடாம படுத்தா எனக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலாக இருக்கும். சாப்பிடு. சொல்லு. சாப்பிடு. தண்ணி வேணுமா? ஆ இந்தா. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எங்க இனிய ராசாத்தி கூட ஒட்டாம தனியாவே துவக்கி விட்டுறணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல. அது எப்படி தம்பி? அவனுக்கு ராசாத்தி மேல உள்ள பாசம் இருக்கு, வெளியிலே வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிறான். இப்ப பார்த்த இல்ல கரிசனத்தை, போக போக சரியா போயிடும். நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆமாங்க, நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். வாங்க போலாம். யாருமே இல்ல, எங்க போயிட்டாங்க? ஏய் கண்மணி, என்ன அண்ணி? என்னடி அங்க திருத்திரன் முடிச்சிட்டு இருக்க? ஆமா, புருஷன் வீட்ல இருக்காம அடிக்கடி அம்மா வீட்ல உன் தலை தெரியுதே. உனக்கும் உன் புருஷனுக்கு சண்டையா? நீங்க வேற, என் புருஷன் ஒரு அப்பாவி. அவர் ஏன் பிரச்சனை பண்ண போறாரு? எல்லாம் இனியன்தான். ராசாத்தி தான் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடு படுறா. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, ராசாத்திய போட்டு பாடா படுத்துறாங்க. வெளிய சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருக்கா. ஏய், சும்மா வந்ததுக்கு ஏதாவது கொளுத்தி விட்டு போவாத. எனக்கு எதுக்கு அண்ணி அந்த வேலை? நான் ஒன்னும் சும்மா சொல்லல. நேத்து கூட படம் பாக்குறதுக்கு தியேட்டருக்கு போயிட்டு வாசல்லயே நிக்க வச்சுட்டு இனியன் மட்டும் படம் பார்த்திருக்காரு. அத என் கண்ணாலேயே நான் பார்த்தேன். என்ன கண்மணி சொல்ற? ஆமாம்மா, பாவம் ராசாத்தி தியேட்டர் வாசல்ல தனியா நின்னுட்டு இருந்தா. இவரு ஜாலியா உள்ள உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தாரு. போறவன் வரவன் எல்லாம் ராசாத்தி ஒரு மாதிரி பார்த்துட்டு போனாங்க. பா, இந்த கொடுமையை யாரும் பண்ண மாட்டாங்க. ராசாத்திய என்ன பண்ணாலும் கேக்குறதுக்கு ஆள் இல்லாம நாம என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பா, இப்படி பொண்டாட்டிய கொடுமைப்படுத்துறவன நான் பார்த்ததே இல்ல.
இதெல்லாம் அந்த வீட்ல உள்ளவங்க கேக்குறது இல்லையாம்மா? அவங்க யாரும் இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லம்மா. ஆனா பாரி மாமாக்கு இதெல்லாம் தெரியாது. ச்சே, இந்த கண்மணி வந்து செமையா ஏத்தி விடுறாளே. நீங்க தாம்மா இது எல்லாத்தையும் கேட்கணும். நீங்க கேட்காம அமைதியா இருந்தீங்கன்னா அந்த இனியனுக்கு இன்னும் திமிரு கூடிடும். அப்புறம் ராசாத்திய வேலைக்காரி மாதிரி நடத்துவான். கொஞ்சம் பாத்துக்கோங்க. நடத்துவான் நடத்துவான். கஷ்டப்பட்டு புள்ளைய பெத்து வளர்த்து இவன் பாடப்படுத்துறதுக்கா கட்டி கொடுத்துருக்கோம். அந்த பாரிய பார்த்து நாக்க பொடிக்கிற மாதிரி கேள்வி கேக்குறதுல அவங்க எல்லாருக்குமே புத்தி வரணும். அத்தை, கொஞ்சம் நில்லுங்க. அவசரப்பட்டு ஏதாவது பேசி பிரச்சனையை கிளப்பாதீங்க. இவ இல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அப்படிலாம் இருந்தா ராசாத்தி நமக்கு போன் பண்ணி சொல்லிருக்க மாட்டா? நீ வாயை மூடிக்கிட்டு உன் வேலையை பாரு. இது என் பொண்ணு விஷயம். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா உனக்கு புரியும். உன்னை நோகாம வச்சிருக்கான் பாரு என் புள்ள. அந்த ஏத்தத்துல பேசுற நீ. மரியாதையை ஒதுங்கி போயிடு. எனக்கு தெரியும். வா கண்மணி. என்ன இப்படி பண்றாங்க? என் மாமியார் காரிக்கு என்ன ஆச்சு? பட்டு நம்மளையே தூக்கி எறிஞ்சு பேசுறா. பேசிட்டா போற, வீட்டுக்கு வா வச்சுக்கிறேன். ஆஹா. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ராசாத்தியும் இனியனையும் இன்னும் நெருக்கமாக்கிடணும். ராசாத்தி, மாமா. என்ன முடியலையாம்மா? ஆமா மாமா. இனியா, என்ன பெரியப்பா? என்னடா ஆளுனே? ராசாத்தி பல்லு விளக்க முடியாம சிரமப்பட்டு இருக்கால. அவளுக்கு 2 கையில அடிபட்டு இருக்குல்ல, அவளால எப்படிடா முடியும் பல்லு விளக்க விட? எது பெரியப்பா? டேய், இதுக்கே அதிர்ச்சியான எப்படிடா? ட்ரெஸ்ஸால தானே விளக்க விட போற. உங்க பெரியம்மாக்கு அந்த காலத்துல நகை சுத்தி வந்தப்ப விரல தூக்கவே முடியல. அப்ப நான் தான் கையால பல்லு விளக்கி விட்டேன். அப்பெல்லாம் பிரஸ் எல்லாம் கிடையாது. விளக்கி விட்டு போடா. இந்த கிழமை வரையா இதுக்கு இவ்வளவு தேட்டர்ல படம் பார்க்கவே கூட்டு போயிருக்கலாம். ராசாத்தி, அதை கொடு. இல்ல மாமா, நான் பாத்துக்கிறேன். உன்னால முடியாது. கையில் அடிபட்டிருக்குல்ல, கொடு. ஆக்காட்டு. ஐயோ வேணாம் மாமா. சொல்றேன்ல, ஆக்காட்டு. காட்டு. நல்லா காமி. வாயை கொப்பளிச்சுக்கோ.
என் பையனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு பெருமையா காட்டத்தான். அதுக்கு உன்னை கூட்டிட்டு போய் காட்ட முடியுமா? உனக்கு வேணா என் கூட படம் பார்க்கறது சந்தோஷமா இருக்கலாம், ஆனா எனக்கு உன் கூட பார்க்கறது கொடுமை. அம்மா இங்க பாருங்கம்மா, ராசாத்திய தனியா கூப்பிட்டு கேளுங்க. அவ இல்லன்னு தான் சொல்லுவா. நீங்க தான் விஷயத்த கேட்டு வாங்கணும். சரிம்மா. ஆ, அப்புறமா நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. எனக்கு பிரச்சனை ஆயிடும். அது எப்படிம்மா நான் சொல்லுவேன்? போய் ராசாத்திய வர சொல்லுமா. போ. ம், சரிங்கம்மா. என்னாச்சு ராசாத்தி கையில? அது சின்னதா ஒரு காயம். அதை விட நீ எப்ப வந்த? நான் மட்டும் வரல, உன் அம்மாவும் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. அம்மாவா? ஆமா, வெளியே இருக்காங்க. உன்கிட்ட ஏதோ பேசணுமா? போய் பேசிட்டு வா. அம்மா. ராசாத்தி, என்னடி என்னாச்சுமா கையில? நான் கேள்விப்பட்டதெல்லாம் சரியாதான் இருக்கு. உன்னை இந்த வீட்டுல கொடுமைப்படுத்துறாங்கல்ல? ஐயோ அம்மா, கை சேர்ல பட்டு கிழிஞ்சிருச்சு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல ராசாத்தி, நீ எதையும் மறைக்காத. எதுவா இருந்தாலும் பயப்படாம சொல்லு. அம்மா, யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. மாமா என்ன ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறாரு. இங்க பாரு ராசாத்தி, அம்மா வருத்தப்படுவேனேன்னு எங்கிட்ட நீ மறைச்சாலும் என் காதுக்கு விஷயம் வந்துருச்சு. உன்னை தியேட்டர்ல வெளியே நிக்க வச்சுட்டு இனியன் மட்டும் படம் பார்க்க போனாராமே. என்ன மனுஷன் அவரு. பாரி ஐயா வரட்டும், இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு கேக்குறேன். அம்மா, கண்டவங்க பேச்ச கேட்டு புரிஞ்சுக்காம பேசாத. இத பாருமா, கண்டவங்க சொல்லல. நீ தியேட்டர்ல வெளியே நிக்கிறத பாத்துட்டு வந்து கண்மணி தான் சொன்னா. அவ சொல்லிதான் எனக்கே தெரியும். கண்மணி பொய் சொல்லுவாளா? அம்மா, அவ சொன்னதுல பாதி உண்மை இருக்கு. அவரு என் மேல கொஞ்சம் கோவமா இருந்தாரு. அதனால படத்துக்கு வரலன்னு நான் தான் அடம்பிடிச்சு வெளியே நின்னுட்டு இருந்தேன். அப்புறமா அவர் வந்து என்ன சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போனாரு. அவரு முன்ன மாதிரி இல்லம்மா, ரொம்ப மாறிட்டாரு. கையில அடிபட்டதுல இருந்து என்ன ரொம்ப பாசமா பாத்துக்கிறாரு. அவ்வளவு ஏன், எனக்கு பல்லு விளக்கி விட்டு சாப்பாடு ஊட்டி விட்டது வரைக்கும் அவர்தான். என்ன ராசாத்தி சொல்ற? நம்ப முடியலையா? என்னாலேயே நம்ப முடியலம்மா. அந்த அளவுக்கு மாறிட்டாரு. என்ன ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறாரு. ஆமாம்மா, ஓ மேல சத்தியமா. கேக்குறதுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா. உன் வாழ்க்கையில இனியாவது நல்லது நடக்கட்டும். வாமா, உள்ள வந்து எல்லாரையும் பாத்துட்டு போமா. இல்ல ராசாத்தி, உனக்கு பிரச்சனைன்னு உடனே எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு அறக்க பறக்க வந்தேன். இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாள் வரேன். கிளம்புறேன். கைய பத்திரமா பாத்துக்கோ. ம்? என்ன ராசாத்தி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்ட கண்மணி? ராசாத்தி, வெக்கத்துல கண்ணு மேல செவக்குது. அப்போ நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். சும்மா கிண்டல் பண்ணாத கண்மணி. தேட்டருக்கு போய் கையில அடிபட்டதுல இருந்து இனிய உன்னை அப்படி பாத்துக்கிறாரா? பல்லு விலக்கி விடுறதுல இருந்து சாப்பாடு ஊட்டுற வரைக்கும் அவரே சேராரா? என்னன்னு தெரியல கண்மணி.
திடீர்னு என் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. அவர் என்ன விழுந்து விழுந்து கவனிக்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. ஹே, எதுக்கு பயந்துக்கிட்டு? சொல்லுன்னு அவர் எரிஞ்சு விழும்போது பெருசா ஒன்னும் தெரியல. ஆனா இப்ப குளிர அன்பை காட்டும் போது பயம் ஜாஸ்தி ஆகுது. இது எப்பவும் நிலைச்சிருக்கணுமேன்னு. அதெல்லாம் இனி மாற மாட்டாரு. அவ்வளவுதான், உன் மேல பிளாட் ஆயிட்டாரு. அப்படி என்ன சொக்கு பொடி போட்டு மயக்கணும்னு தெரியல. என்னை யாரும் அவளை ஈஸியா மயக்க முடியாது. போயும் இவகிட்ட அன்பா இருக்கிறாங்களாமா? அன்பா? ஏய், உங்ககிட்ட நான் காட்டுறது அன்பு இல்ல, ஐயோ பாவங்கிற இரக்கம். பாவம் இனியன், விடுங்க. ஏதோ தெரியாம பேசிட்டா. இல்ல நீ, உங்களுக்கு தெரியாது. பாவம் கையில நம்மளாலதான் அடிபட்டு இருக்குன்னு பாவம் பார்த்து செஞ்சா உங்களுக்கு அப்படியே ஒரு நினைப்பு. இன்னைக்கு இல்லடி, என்னைக்குமே உன் மேல துளி கூட அன்பு வராது. சொல்லு. இந்த மாதிரி வேற யார்கிட்ட பேசுறத பார்த்தேன், அவ்வளவுதான். ராசாத்தி, நீ ஒன்னும் ஃபீல் ஆகாத. நான் வேற இருக்கேனா, அதான் அப்படி சொல்லிட்டு போறாரு. உண்மையிலேயே உன் மேல அன்பு இல்லாமல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல கண்மணி, எனக்கு தெரியும். அவர் எனக்கு ஒவ்வொன்னும் செய்யும் போதும் சந்தோஷத்தை தாண்டி பயம்தான் வரும். ஒருவேளை ஐயோ பாவம்னு செய்யறாரா, அப்படியெல்லாம் இருக்காதுன்னு நானே என் மனசை தேத்திக்குவேன். ஆனா நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு கண்மணி. அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லை. இல்ல ராசாத்தி, இனி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல. போதும் கண்மணி, எனக்கு ஆறுதல் மட்டும் சொல்லிடாத. வர வர எனக்கு ஆறுதல் கூட அழுத்து போயிடுச்சு கண்மணி. உங்ககிட்ட நான் காட்டுறது அன்பு இல்ல, ஐயோ பாவங்கிற இரக்கம். இன்னைக்கு இல்லடி, என்னைக்குமே உன் மேல துளி கூட அன்பு வராது. ராசாத்தி, கை எப்படி இருக்கு? வழியெல்லாம் பரவாயில்ல இப்போ? பரவாயில்ல மாமா. இன்னைக்கு கட்டு மாத்தணுமே. இனியா எங்க? ரூம்ல இருக்காரு. இனியா, இனியா. சொல்லுங்கப்பா. ஒண்ணும் இல்ல, ராசாத்தி கட்டை ஊத்து கிளீன் பண்ணிட்டு புதுசா மருந்து வச்சு கட்டு கட்டணும். ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துரு, சரியா? சரிப்பா. அப்பா சொன்னது காதுல கேட்டுச்சுல, சீக்கிரம் ரெடியாகு, ஹாஸ்பிட்டல் போலாம். இல்லங்க, நானே போய்க்கிறேன். உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? ஹலோ, அதான் அப்பா சொல்லிட்டார்ல, வா போயிட்டு வரலாம். இல்லங்க, ஹாஸ்பிட்டல் வழி எனக்கு தெரியும். நானே போய்க்கிறேன். ஏன் கூட வர்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? உங்க கூட வாழ்க்கை முழுக்க வரணும்னு தான் விரும்பி வந்தேன். ஆனா நீங்க அப்படி நினைக்கலையே. என் கையில அடிபட்டிருக்குன்ன உடனே சாப்பாடு ஊட்டினது, பல்லு விலைக்கு விடுறது, இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம புருஷனுக்கு நம்ம மேல அன்பு இருக்கு, அதான் ஓடி ஓடி வராருன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஐயோ பாவம்னு இறக்கப்பட்டு செஞ்சேன்னு சொன்னீங்க பாருங்க. என் மனசு ரொம்ப காயப்பட்டுச்சுங்க. நீங்க என்ன திட்டினப்ப கூட நான் பெருசா வருத்தப்பட்டதில்ல. ஏன் தெரியுமா? நம்ம புருஷன் தானே, அவருக்கு இல்லாத உரிமையா திட்டுன்னு சந்தோஷமா தான் எடுத்துக்கிட்டேன். ஐயோ பாவம், நம்மளாலதான் இப்படி ஆச்சேன்னு இறக்கப்பட்டு உதவுனேன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஒரு வார்த்தை தாங்க என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படி ஐயோ பாவம்னு உதவ நான் ஒண்ணு யாரும் இல்லைங்க, உங்க பொண்டாட்டி.
சரி விடு. இப்ப அப்பா உன்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக சொல்லியிருக்காரு. சீக்கிரம் கிளம்பு. இப்ப கூட அப்பா சொன்னாருன்னு தான் வான்னு கூப்பிடுறீங்க. நீங்களும் அக்கறை எடுத்து கூப்பிடலையே. ஏன் எல்லாரும் சேர்ந்து என்ன பாடாப்படுத்துறீங்க? அவர் என்னடா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கறாரு, நீ வரமாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்க. நடுவுல நான் தான் கடந்து சாவறேன். நீ வரப்போறியா இல்லையா? வரேன். வா. இறங்கு. நீ உள்ள போ, நான் பைக்கை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். தம்பி, கர்ண பரம்பரையில வந்த தர்மராசானி அள்ளி அள்ளி கொடுத்த பாரி வம்சத்தோட கலை உன் முகத்துல தெரியுதுப்பா. ராசா, உனக்கு ஒரு தர்மராசாத்தி துணையா வந்து சேர்ந்திருப்பாளே. அவ வந்த நேரம் உனக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. பட்டத்து ராசா கணக்கா உன் புகழ் பார் முழுக்க பரவ போகுதுப்பா. அவ குணத்துல கலைவாணி, அழகுல மகாலட்சுமி, கோவம் வந்தா துர்க்க, மொத்தத்துல அவ ஸ்ரீதேவியா உனக்கு மனைவியா வந்து வாச்சிருக்கு. வயசானவங்கன்னு பாக்குறேன், இல்லன்னா அப்பிரும் அப்பி. நானே ஒரு மூதேவிய தலையில கட்டிட்டேன்னு வருத்தத்துல இருக்கேன். நீ வாய்க்கு வந்ததெல்லாம் அள்ளி விட்டுட்டு இருக்க. என் குறி பொய்த்ததா சரித்திரமே கிடையாது. அவ ஸ்ரீதேவி ஸ்ரீதேவிதான். அடிச்சு சொல்லுவேன். நீங்க அடிக்கிறீங்களோ இல்லையோ, நான் அடிச்சிருவேன். மரியாதையா போயிருங்க. ஐயோ, ஆள விடுப்பா.